இந்த ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா கட்டாயம் உங்க வாழ்க்கையில மென்மேல உயர்ந்து கோடீஸ்வரன் ஆகலாம். ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்ச நம்ம வாழ்க்கையில முண்டி அடிச்சு எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறி கார் வீடோட செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு கட்டாயம் போயிட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில 1500 வருஷத்துக்கு மேல பழமையா இருக்கக்கூடிய கோயில்கள்ல ஒன்றான உலகத்திலே விநாயகருக்கு என்று ஒரு முதல் கோயிலான கற்பக விநாயகர் ஆலயத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். பொதுவாகவே அரசியல் தலைவர்கள், திரைப்பட துறையில் நட்சத்திரங்களாக மின்னுபவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்கள் எல்லாருமே இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரதுனால தான் அவங்க வாழ்க்கையில மென்மேல உயர்ந்து கோடீஸ்வரர்களாக மாறுவதற்கு இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருமே ஒரு காரணம் தான். திங்கள் அல்லது சனிக்கிழமைகளில் தொடர்ந்து 9 வாரங்களில் இடையில் ஒரு வாரத்தை கூட விட்டுவிடாமல் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்கி 3 சதுரத்தங்காய்களை உடைத்து வணங்கி வர கட்டாயம் நம் வாழ்வில் மென்மேலும் உயர்ந்து கோடீஸ்வரர் ஆகலாம். பல்லவ பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட இந்த பிள்ளையார்பட்டி கோவில காலப்போக்கில் காரைக்குடியை சேர்ந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான் ஆண்டுட்டு வந்தாங்க. ஆனா இப்போதைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தால் மட்டுமே செயல்பட்டு வருது. 9 நவகிரகங்களை விழுந்து சுத்தி அபிஷேக பரிகாரங்களை செய்து வரதை விட 9 வாரங்கள் பிள்ளையார்பட்டி ஆண்டவரை நேர்ல பார்த்து சாமி தரிசனம் பண்ணாலே நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம சீக்கிரமே கோடீஸ்வரன் ஆகலாம்.